எல்லாரும் தூங்குறாங்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. முந்திட்டானே. யாராவது? ஐயோ, தம்பி, பொம்பளை பிள்ளைங்க படுத்திருக்க இடத்துல ராத்திரில உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. அதான் தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன். என்ன தம்பி அடிச்சிட்டீங்க? உன் கண்ணத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். அப்படியா? என்ன அப்படியா? டாய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் கூட தானே அவர் இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா? அவரை பாரு, இயல் இசை நாடகம் நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமானால? யாரு? அவடையப்பன். அவடையப்பனா? அந்த இயல் இசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை. நன்றாக பாருங்கள். அண்ணே, நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடையப்பன் இயல் இசை நாடக நடிப்புன்னு எப்போதுமே கண்ணு கருத்துமா இருப்பாருன்னு. நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி, நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே, யார்ட்ட காது ஊத்துறீங்க? தம்பி, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குறைக்கு தன் குட்டி அடி வயித்துல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு வர்றேன். நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மளே இப்ப நடந்துக்கிட்டா மத்தவங்க நம்ம என்ன நினைப்பாங்க? இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை, நீங்க போகலாம். தம்பி, நான் ஒண்ணுமே பண்ணல. வேணும் பொண்ணுல கேட்டு பாரு. இல்ல சொன்னாரு. சொன்னது ஒண்ணு என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சரி சரி, நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? நீங்க படுத்துங்க. யாரையா வீட்டுல? ஏயா வீட்டுல சிங்கம்பூரி கரடியா இருக்கும்? நாங்க இருக்கிறது உனக்கு தெரியாதா? இந்த கிண்டல்லாம் நாடகத்துல வச்சுக்கோ. சரிங்க ஐயா, வாங்க. வணக்கம். வாடகை கொடுக்க நாங்களே வரலான் இருந்தோம். கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். வீட்டை காலி விட்டு வெளியேறுங்க. ஐயா, நீங்க அப்படி பேசுறீங்க? தம்பி, உன் தொழிலுக்கு நான் ரசிகனா இருக்கலாம். அதுக்காக நீங்க கொடுக்கிற தொல்லையெல்லாம் தாங்கணும்னு அவசியம் இல்ல. இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்து படுக்கிறதுக்கு பாயும் கொடுத்தேன். பத்தாவதுக்கு பக்கத்து பொண்ணையும் கேட்டா எப்படி? ஐயா, வயசுல பெரியவங்க, நீங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இப்ப கொடுக்கிற மரியாதையே கூடுதல் சொன்னாங்க. விடியறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணலைன்னா ஆட்களை அனுப்பி சாமனை எல்லாம் எடுத்து வெளியில எரிஞ்சிடுவேன். ஆமா. என்னப்பா அநியாயமா இருக்கு? 4 பேரை கூப்பிட்டு ஞாயிற்றுக்கப்பா. ஊரு அவங்க ஊரு. நம்ம பக்கம் யாரும் நியாயம் பேச மாட்டாங்க. எப்ப தம்பி பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ இனிமே நம்ம இங்க இருக்கிறது மரியாதை இல்ல. பாத்தியத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம நாடக கோட்டையிலே போய் இருந்துடலாம். எப்பவுமே நாடகக்காரங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இப்படிதான். வாங்க. தம்பி, இந்த கம்பெனியை கட்டுப்பாட்டோட நடத்துற உங்க மேல கலங்க வந்தது தான் என்னால தாங்கிக்க முடியல தம்பி. என் மேல என்ன தப்பும் இல்லைண்ணே. அது எனக்கு தெரியும் தம்பி. இனிமே நீங்க சாதாரணமா ஊருக்குள்ள போனாலே அந்த பொண்ணை பார்க்க போறதா தான் தப்பா பேசுவாங்க. அதனால ஊருக்குள்ள போக வேண்டாம். இது கட்டளை இல்ல. எங்களுக்கு தாயா தந்தையா ஏன் கடவுளா இருந்து இதுவரைக்கும் நீங்க தான் காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க தம்பி. இது கையில உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க இந்த காம்பவுண்ட தாண்டி போக வேண்டாம் தம்பி, போக வேண்டாம்.
இப்பவாவது உனக்கு என் மனசு புரியுதா? நான் கேட்ட பாட்டுல நீ எனக்கு தெரியல, என் சாந்திதான் எனக்கு தெரியறா. அவளா நினைச்சு நீ என்ன பார்க்கணும் தாயா நான் இந்த பாட்டை பாடினேன். என்ன என் குடும்பமே அடிச்சு கொன்னு கொல்லி போட்டாலும் எரியிற நெருப்பு கூட உன் பேரை சொல்லிட்டு தான் எரியும். வாங்கய்யா, பாருங்கய்யா, நியாயத்தை நீங்களே கேளுங்க. பாத்தீங்களா, நீங்க தான் சாட்சி. பிடியட்டும், பஞ்சாயத்தை கூட்டிடுவோம். என்னடி பாக்குற? திரும்பவும் பாட போறியா? ஓடி விடுங்க. இதுதான் முடிவு. இனிமே ஊர்க்காரங்க யாருமே நாடகம் பார்க்க போக கூடாது. தொழில் நடக்கலன்னா பசங்க சோத்துக்கு வழி இல்லாம தானா கூடாரத்தை காலி பண்ணிட்டு புறப்பட்டுவானுங்க. கட்டுப்பாட்டை மீறி ஊர்ல எவனாவது நாடகம் பார்க்க போனா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும். இன்னும் ஒரு 15 நாள் கெடு வைப்போம். அதுக்குள்ள அவனுங்க கொட்டையை காலி பண்ணலனா நாம எல்லாருமா சேர்ந்து கொட்டையை தீ வச்சு கொளுத்திடுவோம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்க. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருடனாடா? பார்க்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதானே. போட்டியா? போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவன் காட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டா? சுருட்டு சோரி நாய்க்கு பிறந்தவன அப்படியே ஓடி போயிருப்பாரு. என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிற? குடுறா. அடிச்சாச்சுப்பா. எனக்கு ஒன் கார்டு. அடிச்சாச்சுங்கிற ஒன் கார்டுங்கிற. காடை பார்க்கணும். பாரு நல்லா உங்க காடை. என்ன நீ நம்பிக்கை எல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டாடா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சுட்டேன். என்ன இதுல எடுத்து வச்சுட்டு தமாஸ்க்கு தான் நேரமா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். காசு எடுக்க முதல்ல. அதானே. என்ன கோவிச்சிட்டீங்களாக்கும்? இதை வச்சுட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி, தின்னு தோல. யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதை காசு கொடுக்கல மானம் கப்பல் ஏறிப்போம். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும்? எங்க ஊர்ல வந்து என்னையும் மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா அந்த பக்கம் போய் கொடுத்துருவேன். என்ன ஐயா? என்ன நீங்க தகராறு? தலைவ கூலி அப்புறம் தரேன்னா அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். மொட்டை மொட்டை தம்பி பார்த்தாட அந்த மாதிரி பேசுற? அது என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல. வருமானத்துக்கு வழி இல்ல. ஏண்டா அவங்க தலையா? விடுங்கண்ணே. தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முழுசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கெட்டவன. அண்ணே, அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நியாயத்தை கேட்டா ஏன் கோவம் வருது? நடந்தது தானே சொன்னாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வழியை பாத்துக்குவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபா கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் பண்ணாத. அறிவாள அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க, யாழ்த்த சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலையாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து காலம் வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குனியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா, அதை கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல நரக கேட்டா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்களா? தாலி தயாரா வச்சிருக்கேன்.
வாங்கி கட்டுறா. ம். என்னடா முறைக்கிறா? கட்டு, இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. ஆமா, இவர் பெரிய எடின்பர்க கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுறா நாய. ஐயர்ல நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவா கொண்டாங்க, வெட்டி போடுற கட்டுறா நாய. குடுமா. ஓ மொட்டை, என்ன பார்த்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனார்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவோம். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ணை மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே? நான் மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய், இனிமே நீ தில்லானா கத்துக்குடு, குச்சிப்புடி கத்துக்குடு, பரதநாட்டியம் கத்துக்குடு, கிச்சு கிச்சு தாத்தாமாலும். மாப்பிள என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். டேய், மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த இந்த சிம்மாசனத்தை ஆள போற. இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போ. போடா மொட்டை. அம்மா தாயே ராப்பிச்ச போடுங்கம்மா. அம்மா தாயே. யோ நில்லு. ஏம்மா, முந்தா நாள் ராத்திரி வெளியில வச்சு சொம்ப காணலன்னு சொன்னீல்ல? ஆமாப்பா, மறந்தே போச்சு. இந்த ராப்பிச்ச வர நேரம் பார்த்து தான் காணாம போச்சு. ஒருவேளை இவன் தான்ப்பா திருடி இருக்கணும். நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கல. யோ, முந்தா நாள் ராத்திரி செம்பத்து எடுத்து நீதானே? நான் இன்னைக்கு தாங்க பிச்சை எடுக்கவே வந்தேன். தினமும் வந்து வாங்கி தின்னுட்டு பொய்யெல்லாம் வர சொல்றியா? இல்லைங்க, நான் நாடகக்காரங்க. இவனுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வேற என்னப்பா பண்ணுவாங்க? ஊருக்குள்ள நாடகம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இனிமே ஆளுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இப்படி பிச்சை எடுக்க வேண்டியதுதான். சரி சரி வாங்கப்பா போலாம். வாங்க. ஊருக்குள்ள போய் பிச்சை எடுத்து மானத்தையே வாங்கிட்டியடா. பசில செத்துருக்கலாம்டா. நம்ம மரியாதையே போயிட்ட. அந்த நாய்கிட்ட பேச்சு அடிச்சு கொல்லுங்கடா. ஏன்பா இப்படி பண்ண? அண்ணே, பசி வந்தா நான் பொறுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் புத்தி பேதலிச்சு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சரி அழாத. அண்ணே, நாளைக்கு நம்ம நாடகம் நடத்துறோம். வண்டி கட்டி விளம்பரம் பண்ணுங்க. தம்பி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாருமே நாடகத்தை பார்க்க வரமாட்டாங்களே. இந்த பாருங்க, ஊரு கட்டுப்பாடை விட இந்த நாடகத்து மேல நாம வச்சிருக்க நம்பிக்கை தான் எனக்கு பெருசு. இந்த அற்புத கலையால நாட்டையே நம்ம வழிக்கு கொண்டு வராம நினைக்கிறப்ப இந்த ஊரையா கொண்டு வர முடியாது. இந்த பாருங்க, நாம எடுத்த முடிவுல நாம ஜெயிச்சு காட்டுவோம். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அபிமான அகரமுத்தன் அவர்கள் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். காணாத நடிப்பு, தேரான இசை, தெள்ளு தமிழ் பாடல், அத்தனை நிறைந்த ஓவியம். என்னையா இவங்க ஊர் கட்டுப்பாடு மாதிரி நாடகம் நடத்துறாங்களா? அதையும் பாத்துருவோம். உளமகிழ ஒரு காட்சி, உணர்ச்சி மிக்க ஒரு காட்சி, சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிகள், சிலிர்ப்பூட்டும் அதிர்ச்சிகள், அத்தனையும் நிறைந்த ஓவியம் எங்கள் மதுரை வீரன் நாடகம். என்ன அப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரன் சொத்து கைக்கு வந்தாச்சு. இனி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. சரியா சொன்ன. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அபிமான அகரமுத்தன் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும். கண்டுகளிக்க தவறாதீர்கள். இந்த பசங்களுக்கு திரும்பவும் நாடகம் நடத்துற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? நமக்கு நேரம் நல்லா இருக்குப்பா. என்ன சொல்ற?
நம்ம ஊர்க்காரங்களை இன்னைக்கு ராத்திரி நாடகம் நடத்த விடாம தடுக்க அங்க அனுப்பிடுறேன். எல்லாருடைய கவனமும் அங்க இருக்கும். இங்க நம்ம பைத்தியக்கார பாலுவுக்கும் அபிராமிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்தை நீங்க கவனிச்சீங்க. இன்னியோட அந்த அகரமுத்து கதைக்கு நான் முடிவு கட்டுறேன். இதுக்கு முடிவு நான் தான் சொல்லணும். இந்த பெருமாள்புரம் பூபதி ராஜா சொன்ன வார்த்தை எதுவுமே பொய்யா போகக்கூடாது. கணக்கு, அந்த அகரமுத்தை இருக்கிற இடம் உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல? தெரியுங்க. வா போகலாம். ஐயா, ஊரு கட்டுப்பாடு மீறி அவங்க நாடகம் நடத்த போறாங்களாம். அவங்க வண்டி விளம்பரத்தை நானும் கேட்டேன். ஊருக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லாம் தயாரா இருக்க சொல்லு. யாராவது நாடகம் பார்க்க போனா அவங்கள அடிச்சு போட்டு கொட்டை கொளு. சரிங்க. வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்க பெருமாள்புரம் பூபதி ராஜான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாங்க. அது நான் தான். உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அண்ணே, இன்னைக்கு நமக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. பசியும் பட்டினியுமா கிடந்து வறுமையில வாடி நம்ம முன்னோர்கள் வளர்த்த நாடக கலை இது. இன்னைக்கு நம்ம நடத்த போற நாடகத்தை பாக்குறதுக்கு யார் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, இல்ல நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தாலும் சரி, நாடகத்தை நடத்தி முடிக்காம கட்டுன வேஷத்தை நம்ம யாரும் கலைக்க கூடாது. இது நம்ம நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் மீது சத்தியம். தம்பி, நீ சீக்கிரம் வேஸ்த கட்டு. பெருசு பெட்டி எடுத்து வை. வாங்கப்பா, வாங்க வாங்க. அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிராமி அந்த பைத்தியக்கார பாலுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அண்ணே. அவரை விட்டுடாதீங்க.
என் பொண்ணு படி தாண்டி வந்ததுக்கு காரணமே நீ தாண்டா. அவ பொணத்துக்கு நீ தாலி கட்டினாலும் என் பொண்ணு நீ தொட்டுட்ட. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெட்டி கொல்லாம நான் விட மாட்டேன்டா. அகரமுத்தா, உன் சாவு என் கையில தான், என் கையில தான்டா. அகரமுத்தா, என்ன நீ இங்க எதிர்பார்க்கல. வாழ்க்கைன்ற வரவு செலவு கணக்குல உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு. அத நீ வாங்கிக்காம இங்க இருந்து போக விட மாட்டேன். அபிராமி, நீ அகரமுத்தனை விரும்புறத உங்க அப்பன் ஏத்துக்கல, உங்க அண்ணன் ஏத்துக்கல, ஏன் இந்த ஊரே ஏத்துக்கல. ஆனா நான் ஏத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த அகரமுத்தனை நல்லா தெரிஞ்சவன் இந்த ஊர்லயே நான் மட்டும்தான். அகரமுத்தா, என் சந்தேகத்துக்கு பலியான என் பொண்ணுக்கு மண்டபம் கட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ கும்பிட்டு போறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளோட சேர்ந்து வாழ முடியலனாலும் அவளுடைய நினைவுகளோட சேர்ந்து வாழற உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. அகரமுத்தா, நீ ஒண்ணு யோசிக்காத. என் பொண்ணத்தான் உன்னோட சேர்த்து வைக்க முடியல. இந்த பொண்ணையாவது உன்னோட சேர்த்து வச்சு நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கிறேன். தயவு செய்து இவளை ஏத்துக்க. நீ சந்தோஷமா இருக்கணும். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? வெட்டி தள்ளுகடா. ஏற்கனவே நான் ஒரு கொலைகாரன். இந்த ஊரையே வெட்டி சாச்சாலும் எனக்கு தண்டனை ஒண்ணுதான். யாராவது அவங்கள தடுக்க நினைச்சுங்க, இங்க ரத்த ஆரே ஓடும். மரியாதையா விலகி நில்லுங்க, விலகி நில்லுங்கடா. நீங்க போங்க. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது.